கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 23ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி. நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். என்ன கருமையான தேவ பிள்ளை, இந்த நாளிலும் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நம்முடைய தகப்பன், நம்முடைய நண்பன் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே, இயேசு என்கிற பெயரிலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். எவ்வளோ அருமையான ஒரு வாக்கு தத்துவம். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்று கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நாளில் கர்த்தர் உங்களுடைய சந்தோஷத்தை நிறைவாக்குவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக, கர்த்தருடைய சித்தத்தின்படி நீ எதை கேட்கிறாயோ அதை அவர் நிச்சயமாக உனக்கு செய்வார். ஆண்டவரே, எனக்கு இதை தாரோன்னு நீங்கள் கேட்டு பாருங்க. அது அவருடைய சித்தத்தின்படியாக, அதன் நிமித்தமாய் அவருடைய நாமம் மகிமைப்படுமானால் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதில் அவர் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய அனைத்து நன்மைகளையும் அவர் கொடுக்கிற தெய்வம். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் அதை தருவேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு மிகவும் அருமையானவர்களே, ஒருவேளை பலவிதமான பெயர்களின் சொல்லி நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்வில் பல தேவைகளை நீங்கள் கேட்டிருக்கலாம். பலவிதமான காரியங்களை, பலவிதமான நட்புகள் அல்லது பலவிதமான தெய்வங்களின் பெயர்களை சொல்லி கூட நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளில் இயேசு என்கிற பெயரை சொல்லி கேட்டு பாருங்கள். அவர் அன்புள்ள தெய்வம். அவர் தம்முடைய நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறார். ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனிடத்தில் வரும் பொழுது எவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடிகிறதோ அவ்வளவு மேன்மையை கொடுக்கிறவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய இருதயத்தில் பலவிதமான தேவைகள், பலவிதமான காரியங்களில் நீ நெருக்கப்பட்டு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, இந்த இடத்துல கர்த்தராக இயேசு சொல்லுகிறார், இயேசு என்கிற பெயரில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை அவர் நிச்சயமாக உங்களுக்கு செய்வார். அவருடைய நாமம் மகிமைப்படும் என்று நீங்கள் நிச்சயமாக நம்புவீர்களானால், அவர் தன்னுடைய பிள்ளைகளினுடைய சமாதானத்தை விரும்புகிறவர், பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறவர். இந்த நாளிலும் இந்த தேவைகள் சந்திப்பது நிமித்தமாய் உன்னுடைய சமாதானம் பெருகுமானால் நிச்சயமாக அவர் உனக்கு அதை செய்வார். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், உன்னை தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு இதை செய்யும் என்று சொல்லி முழு மனதோடு அவரை நோக்கி கேட்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் என்று நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீர். நீங்கள் எங்கள் தகப்பனப்பா, எங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசும். கேட்கிற ஒவ்வொருவருடைய ஜெப விண்ணப்பத்தையும் இந்த நாளில் என் ஆண்டவராக இயேசு நிறைவேற்றும். நிறைவான சமாதானத்தை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.